காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீ உம்மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களைப் போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுரும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து
கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோ பேறு பெற்றோ. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவையே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அணைத்து இடுக்கு நின்றும் விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கும் நேரிடும் தீமைகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். Alleluia, 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 Alleluia. தோமா என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோ பேறு பெற்றோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கதேவிடம் கூறியதும், மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர், மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அமெரிக்க நாட்டின் குடிமகனும் அல்ல, ஈரானின் குடிமகனும் அல்ல. ஆனால் அந்த போரினுடைய தாக்கத்தை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் சோர்ந்து போகிற பொழுது குடிக்கிற அந்த ஒரு கப் டீயினுடைய விலை ஏறி இருக்குதுன்னு சொன்னால், நாம் இருவருக்கும் தொடர்பில்லாத ஏதோ இரண்டு தேசம் போடுகிற சண்டையினுடைய பாதிப்பை நாம் இன்றும் இங்கே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு ஒரு சின்ன பாட்டை நம்மெல்லாம் படிக்கிறப்ப ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம், தேர்வு எழுதியிருப்போம். இன்று நாம் கத்தி எடுக்கவில்லை, களத்திற்கு செல்லவில்லை, ஆனாலும் ஒரு போரினுடைய தாக்கத்தை அனுபவிக்கிறோமே, அது ஏன்? உலக அரசியலை ஓரளவுக்கு தினமும் வாசிக்கிறவர்கள், பின்தொடர்கின்றவர்களுக்கு காரணம் தெரியும். எப்படி இந்த உலகம் ஒன்றோடு ஒன்று, ஒரு நாட்டோடு இன்னொரு நாடு இணைந்திருக்குதுன்னு சொல்லி. அந்த நாடுகள் தள்ளி இருக்கிற அவர்கள் இடுகிற சண்டையில் நாம் ஏன் இங்கே வேதனைப்பட வேண்டும்? அப்ப அந்த ரெண்டு பேருடைய பிரச்சனை என்னை தாக்கும் என சொன்னால், நானும் நீங்களும் நாமாய் இணைந்து கொடுக்கிற பதிலிருப்பும் அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க பிரச்சனை என்ன தாக்குதுன்னா, இதுக்கு நான் எடுக்கிற என்னுடைய பதிலிருப்பு, என்னுடைய ரெஸ்பான்ஸும் அங்கே ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு கட்டுரை வாசித்தேன். அந்த கட்டுரையின் சுருக்கம் இதுதான். இரண்டு நாடுகளுக்கு இடையில் சண்டை. இந்த சண்டையில் இரண்டு தலைவர்கள் மோதிக்கொள்ளுகிறார்கள். யார் பெரியவன்? யாருடைய இராணுவம் பெரியது? யாருடைய வார்த்தை பெரியது? யாருடைய அதிகாரம் பெரியது என சொல்லி அவர்கள் முரண்படுகிறார்கள். அந்த முரண்பாட்டின் விளைவாக ஒரு சண்டை வருகிறது. ஆனால் அந்த சண்டையில் இந்த ரெண்டு தலைவர்களில் எவனும் பாதிக்கப்படுவது இல்லை. அவன் ஓடி செல்வதில்லை மருத்துவமனைக்கு. சோறும் தண்ணீர் வேண்டும் என சொல்லி அவன் எங்கும் அலைந்து திரிவதில்லை. சண்டைக்கு காரணமானவர்கள் அரண்மனையிலே சகலவிதமான பாதுகாப்புகளோடு வசதிகளோடு வாழ்கிறார்கள். ஆனால் எந்த விதமான தொடர்பும் இல்லாத எளிய மக்கள் ஒவ்வொரு நாளும் இறக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். மருத்துவமனைக்கு தங்கள் பிள்ளைகளை உறவுகளை தாங்கிச் செல்லுகிறார்கள். ஒருவேளை உணவில்லாமல் பிச்சை எடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறாங்கன்னு சொன்னால், இதுதான் போரின் நிகழ்வு. பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மனிதர்களுடைய தவறான முன்னெடுப்புகளால் வேதனைப்படுகிறார்கள். அப்போ அந்த ஒரு சில மனிதர்கள் மிகச் சரியானவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் இருப்பதற்கு இந்த பெரும்பான்மைக்கு கொடுக்கப்படுகிற அந்த வாக்குரிமை என்கின்ற அந்த ஒரு சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என சொல்லி இந்த கட்டுரை முடிகிறது. அன்பு உறவுகளே, நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த நாளில் நற்செய்தியிலே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை வருகிறது.
கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுளால் அனுப்பப்படுகிறவர் கடவுளுடைய வார்த்தைகளை அவர் பேசுகிறார். இன்னைக்கு முதல் வாசகத்தில் பேதுரு கேட்கிறாரே, நான் யாருக்கு கீழ்ப்படிவது, மனிதனுக்கா அல்லது கடவுளுக்கா? கடவுளுக்கு தான் கீழ்ப்படியணும். நற்செய்தியில் யோவான் சொல்லுகிறாரு, விண்ணுலகு சார்ந்தது மண்ணுலகு சார்ந்தது, விண்ணுலகு சார்ந்ததை நாட வேண்டும், மண்ணுலகு சார்ந்ததை நாடக்கூடாதுன்னு சொல்லி. இந்த ஒரு பின்னணியில் கடந்த நாட்களில் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பும் கத்தோலிக்க திரு அவையினுடைய வழிகாட்டியாக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை லியோ அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற இந்த வார்த்தை முரண்பாட்டை பாருங்களேன். மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட தேசமான இந்த இந்தியா இதுவரை நடக்கிற இந்த போரில் மேலாதிக்கமாக இருந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை, பணபலத்தை, படைபலத்தை பயன்படுத்தி எல்லா தேசங்களுக்குள்ளும் ஊடுருவி எளிய மக்களை அடிக்கிற உதைக்கிற அமெரிக்காவை பார்த்து நாத்தான் சொன்னார் பார்த்தீங்களா, நீயே அந்த மனிதன்னு சொல்லி. அப்படி கரம் நீட்டி விரல் நீட்டி தவறு செய்வது நீ என்று சொல்வதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறது. நீங்களும் நானும் தந்தை நாடாய் தாய் நாடாய் இருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேலுக்கு சொல்லுகிற பொழுது அந்த இஸ்ரேலில் இந்த தேசம் பெருமை கொள்ளுகிறது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற நாடுகளின் ஏழைகளை, எளியவர்களை நீ வஞ்சிக்கிறாய், கொலை செய்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு தைரியம் இல்லை. பாருங்களே, மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிற உலகத் தலைவர்களை நாம் காண்கிறோம். நான் அமெரிக்காவை எதிர்த்தால், நான் இஸ்ரேலை எதிர்த்தால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சொல்லி வாய் மூடி மௌனிகளாய் இருக்கிற தேசத்தின் தலைவர்களை நாம் காணுகிறோம். இவர்களெல்லாம் மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். நற்செய்தி சொல்லுவது போல மண்ணுலகை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள், திருத்தந்தையினுடைய வார்த்தை. இந்த உலகமே உற்று நோக்குகிற ஒரு மனிதர் தன்னுடைய அறை கதவுகளை திறந்து காலடியை வெளியில் எடுத்து வைக்கிற பொழுது அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்படுகிறதே. அவர் நினைத்திருந்தால் மனித தலைவர்களுக்கு கீழ்ப்படிய மண்ணுலகு சார்ந்து அவர் எண்ணி இந்த போரை கண்டுகொள்ளாமல் அவர் கடந்து போயிருக்கலாம். பேசுவதற்கு விளையத்தில் 1000 கருத்துக்கள் இருக்கிறது. இதிலிருந்த கதைகளை, குட்டி கதைகளை, விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதன் சொல்லுகிறார், காயப்படுத்தல்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார். இது ஒரு பொதுவான ஒரு கூற்றாக இருக்கலாம். நாட்கள் கடக்கிற பொழுது நேரடியாக எதிர்க்கிறார். அவர்தான் இந்த சமகாலத்தில் பார்க்கிறேன் இறைவாக்கினர் நாத்தானை போல தாவீதை மேற்கொண்டு நேரடியாக முகத்திற்கு நேராக நீயே அந்த மனிதன் சொல்லுகிற தைரியத்தை கொண்டு இருக்கிற ஒரு இறைவாக்கினராய் திருத்தந்தை செயல்படுவதை நான் பார்க்கிறேன். அவர் சொல்லுகிற வார்த்தையை மிக முக்கியமானது. நான் அந்த மேலாதிக்க வல்லாதிக்க தேசத்தினுடைய அதிகாரத்தை கண்டோ அதிபரை கண்டோ அஞ்சுபவன் அல்ல. நான் நற்செய்தி சொல்லுகிற விழுமியங்களை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். அமைதியை ஏற்படுத்துகிறவன் பேறு பெற்றவன்னு என் நற்செய்தி சொல்லுகிறதே, அதை நான் சொல்லுவேன். அது அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பார்த்து பயமல்ல, அவன் அதிகாரத்தை பார்த்து பயமல்ல, அவன் நிர்வாகத்தை பார்த்து பயமல்ல, அவன் படைகளை பார்த்து பயமல்ல. நான் என்னை அனுப்பிய என் ஆண்டவருக்கு மட்டுமே பயந்தவராய் பணி செய்கிறேன்னு சொல்லி நற்செய்தியை நான் எடுத்து சொல்லுவேன். அதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகவே திரு அவை அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் தைரியமாய் சொல்லுகிறார்னு சொன்னான். நான் வாழ்கிற சமகாலத்தில் கூட விண்ணுலகு சார்ந்தவர்களாய் பேதுருவும் பவுலும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்த பொழுது ஆண்டவரை புகழ்ந்தார்களே, இயேசுவோடு உடன் பயணித்த திருத்துதர்கள் எல்லாம் எச்சரிக்கப்பட்ட பொழுது கூட அவர்கள் மனிதர்களுடைய எச்சரிப்புக்கு பயப்படாமல் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் வார்த்தையை வீதியெல்லாம் வீடுகளெல்லாம் மனிதர்களும் எடுத்து சொன்னார்களே, அந்த ஒரு குரலாய் சமகாலத்தில் திருத்தந்தையை நான் காண்கிறேன். நேரடியாக திருத்தந்தைக்கு எதிராக அமெரிக்க அதிபர் கருத்து சொல்லுகிற பொழுது நம்முடைய பெயரை இது கெடுத்துவிடும் என சொல்லி திருத்தந்தை எண்ணவில்லை. நான் பிறந்ததும் அந்த அமெரிக்க தேசம்தானே, நாளை நான் அந்த தேசத்திற்குள் செல்ல வேண்டும் என சொன்னால் இந்த அதிபர் தானே எனக்கு அனுமதி தர வேண்டும் என சொல்லி தன் வாயை மூடிக்கொள்ளவில்லை. தன் பிறந்த உறவுகள் எல்லாம் அங்கே இருக்கிற பொழுது நாளைக்கு ஏதாவது ஒன்றுக்கு போகணும்னு சொன்னால், நாளைக்கு நான் ஒரு பயணத்திற்கு போக வேண்டும் என சொன்னால் அந்த அரசு எனக்கு அனுமதி கொடுக்காதுன்னு சொல்லி தன் வாயை மூடி கடந்து செல்லவில்லை.
ஆனால் திருத்தந்தை என்ன செய்கிறார்? தன் சொந்த தேசமாக இருந்தாலும் தன் சொந்த தேசத்தின் அதிபராக இருந்தாலும் தவறு செய்கிற பொழுது, நீ செய்வது தவறு, இதை நற்செய்தி விரும்பவில்லை, இதை இயேசு அறிவிக்கவில்லை என சொல்லி அவர் குரல் கொடுக்கிறார். அவர் சமகாலத்தில் ஒளியின் மகனாய் வாழ்கிறார். இந்த 2 வாசகங்களும் திருத்தந்தைக்கு அப்படியே பொருந்தும். எச்சரிக்கிற பொழுது, இந்த இரத்தப்பழிக்கு நான் காரணம் என சொல்லி நீ சொல்லுகிறாயா? சிலுவையில் இறந்த இயேசுவினுடைய இரத்தத்திற்கு நாங்கள் காரணம் என நீ சொல்லி எங்களை குற்றப்படுத்துகிறேன்னு சொன்ன பொழுது, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன், நீங்கள் தான் இரத்தத்திற்கு காரணம் சொல்ல மாட்டேன், நாங்கள் இயேசுவை மட்டும் சென்று அறிக்கையிடுகிறோன்னு சொல்லி விலக்கு வாங்கவில்லை திருத்துதர்கள். ஆம், நீங்கள் கொன்றீர்கள், கொலை செய்தவரை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்தார், நாங்கள் சாட்சிகள்னு சொல்லி அந்த இடத்தில் வீரத்தோடு சொன்னார்களே. இந்த அரபு தேசத்திலே, இஸ்ரேலை சுற்றி வாழுகிற நாடுகளிலே அநேக அப்பாவிகள் ரத்தம் சிந்துகிற பொழுது அந்த இரத்தத்திற்கு நீ காரணம் என சொல்லி சமகாலத்தில் திருத்துதர்களின் குரலாய் கூட ஒலிக்கிறாரே. இறைவாக்கினர் குரலாய் ஒருபுறம், திருத்துதர்களுடைய குரலாய் ஒருபுறம் திருத்தந்தை ஒலிக்கிறார் என்று சொன்னா, அவர் மனித தலைவர்களின் நற்பெயரை சம்பாதிக்க விரும்பவில்லை. அந்த தலைவர்களிடத்திலிருந்து பணத்தையோ பொருளையோ ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள அவர் விரும்பவில்லை. இந்த மண்ணுலகு சார்ந்தது போல விரும்பவில்லை. மாறாக அவர் விண்ணுலகு சார்ந்ததாய், விண்ணுலகில் வாழ்கிற என் தந்தைக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார், இந்த அநியாயமான காரண செயல்களுக்கு யார் காரணம்னு சொல்லி அவர் எண்ணி பார்த்துதான் மிக தெளிவாய். ஒரு வகையில் திருத்தந்தையுடைய குரலை ஒரு பதிவாகவோ ஒரு குற்றச்சாட்டாவோ காண வேண்டாம். அவரை திருத்தூதர்களின் வழிவருகின்றவர்களாய் பார்க்கிறோமே, அந்த திருத்துதர்களின் குரலாய் சமகாலத்தில் ஒலிக்கிறார். இறை வாக்கினர்களின் நெஞ்சரத்தோடு அவர் பேசுகிறார்னு சொன்னா, அழைத்தவர் உண்மைக்குரியவர், ஒரு நாளும் அவரை தாழ்ந்து போக விட மாட்டார். அன்பிற்குரியவர்களே, திருத்தந்தையை குறித்து உயர்வாக பேசுவதல்ல இந்த மறையுரை. மாறாக உயர் பொறுப்பில் இருக்கிற ஒரு மனிதர் தான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்வினை இருக்கிறதென சொல்லி அறிந்திருக்கிற ஒருவர் குற்றம் செய்கிற பொழுது குற்றத்தை கண்டிக்கிறார் என்று சொன்னா, இந்த உலகத்தையே கட்டி ஆள நிற்கிற ஒரு மனிதனுக்கு எதிராய் நேரடியாய் கருத்தை சொல்லி நீ தவறு செய்கிறாய், இது நற்செய்திக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி, இதை சொல்வதற்காகத்தான் நான் இருக்கிறேன், திருவே இருக்குதுன்னு சொன்னா அவரை பின்பற்றுகிற நாம் எப்படி நம்முடைய பங்குத்தளத்தில் வாழ வேண்டும், நம்முடைய ஊரிலே வாழ வேண்டும்? இங்கிருக்கிற தலைவர்களை எண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்னேன், அந்த போரினுடைய தாக்கம் என்னை பாதிக்குதுன்னு சொன்னா நம்முடைய பதிலிருப்பும் அந்த போரை தடுத்து நிறுத்த முடியும், ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியும். எப்படி? காரணமான தவறான மனிதர்களை நாம் மீண்டுமாய் அந்த இருக்கையிலே அமர வைக்க கூடாது. எங்கோ நடக்கிற பிரச்சனை என் வீட்டு வாசற்படிக்கு வருதுன்னு சொன்னா, இன்னும் சில நாட்களில் வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறோமே, ஒவ்வொரு வீட்டு வாசற்படியின் தலைவிதியும் எழுத இருக்கிற இந்த தேர்தலில் நான் எதை குறித்து யோசிக்க போகிறேன்? எனக்கு பிடித்த மனிதனை நான் தேர்வு செய்ய போகிறேனா? மண்ணுலகு சார்ந்து யோசிக்கிற ஒரு தலைவனை தேர்வு செய்ய யோசித்து பாருங்கள். இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அடகு வைக்கப்பட்ட பொழுது தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என சொல்லி வாய் மூடி மௌனிகளாய் அடிமைகளாய் வாழ்ந்த தலைவர்களை மீண்டுமாய் நாம் தேர்ந்தெடுக்க போகிறோமா? அல்லது நான் வாழ்கிற இந்த நாட்டினுடைய மொழிக்கும், இந்த இனத்திற்கும், இந்த பண்பாட்டிற்கும், இந்த கலாச்சாரத்திற்கும் வெளியிலிருந்து அச்சுறுத்தல் வருகின்ற பொழுது என்னுடைய மண்ணை, என் மொழியை அழித்து எப்படி அசீரியர்கள் இனக்கலப்பை செய்தார்களோ அதுபோல இனக்கலப்பை, மொழி கலப்பை, கலாச்சார கழிப்பை, பாரம்பரிய கலப்பை, பண்பாட்டு கலப்பை செய்ய நினைக்கிற அந்நிய சக்திகளுக்கு துணை போகிறவர்களை நான் தேர்ந்தெடுக்க போகிறேனா எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு பிடிச்சிருக்கு, 50 வருஷம் ஓட்டு போட்டேன், 30 வருஷம் ஓட்டு போட்டேன், 10 வருஷம் ஓட்டு போட்டேன், எனக்கு கட்சி முக்கியம் இல்லை, நபர் முக்கியம். நபர் முக்கியம் இல்லை, கட்சி முக்கியம். அவன் யாரோட கூட்டணி வச்சா என்ன, எனக்கு சின்ன முக்கியம்னு சொல்லி அன்பிற்குரியவர்களே மண்ணுலகு சார்ந்து யோசிக்க போகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து போதிக்கிறோமே, இந்த வார்த்தையை எடுத்து போதிப்பதற்கு தடங்களை கொடுக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் ஊழியத்தை செய்கிற இந்த ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற, மருத்துவமனைகளாய், கல்வி நிலையங்களாய், ஆதரவற்ற இல்லங்களாய் நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த ஊழியத்திற்கெல்லாம் மிகப்பெரிய தடைக்கற்களை
போடுவதற்காய் காத்திருக்கிற சக்திகளுக்கு மீண்டுமாய் நாம் நம்முடைய வாக்கினை செலுத்தி நம்முடைய வீட்டு வாசற்படியிலேயே ஒரு புதிய போரை நாம் துவங்க போகிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். உலக அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டிய நாம் உள்ளூர்லேயும் பார்க்கணும். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக புதிய சட்டங்களை போடுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை தேர்ந்தெடுத்து நற்செய்தி இந்த மண்ணில் நசுக்கப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்க போகிறோமா? அல்லது என்னை அழிக்க நினைக்கிற மனிதனோடு நீ கூட்டு வைத்திருக்கிறாய், ஆகவே நான் உன்னையும் புறக்கணிக்கிறேன்னு சொல்லி மனிதர்களுக்கு கீழ்ப்படியாமல் திருத்தந்தை சொன்னார் பார்த்தீங்களா, the message of the gospel, நற்செய்தியினுடைய செய்தியை நாம் நம்முடைய வாக்காய் பதிவு செய்ய போகிறோமா? மதத்தை முன்னிறுத்துகிற மனிதர்களுக்கு முன்னால் நாம் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம்? கடந்த காலங்களில் நாம் தாக்கப்பட்ட பொழுது நமக்கென குரல் கொடுக்காத மனிதர்கள், எதிர்த்து குரல் கொடுத்தோம்னா வழக்கு போட்டு நம்மளை ஜெயிலில் அடைச்சிருவான், பழைய வழக்குகளை எல்லாம் தோண்டி எடுத்து நம்மை சிறையில் அடைப்பான்னு சொல்லி, அன்பிற்குரிய உறவுகளே, எதிர்த்து பேசுவதற்கு தைரியம் இல்லாத கோழைகளை, அடிமைகளை நாம் மீண்டுமாய் நம்மை ஆளுகிற தலைவர்களாய் கொண்டு வந்து உட்கார வச்சோன்னு சொன்னா, எங்கோ விழுகிற குண்டுகள் என் தட்டில் பிரச்சனையை கொடுக்குதுன்னு சொன்னா, நம் தலை மீது ஒவ்வொரு நாளும் குண்டு விழுவதற்கான வாசற்படிகளை இங்கு இருக்கிற சில அடிமைகள் நம்முடைய தலைவிதியாய் மாற்றி எழுதுவார்கள். இந்த இடத்தில்தான் திருத்தந்தையினுடைய எடுத்துக்காட்டு நமக்கு தேவை. இறை வாக்கிரனை போல நெஞ்சுரத்தோடு, திருத்துதர்களைப் போல எடுத்து சொல்லுகிற வல்லமையோடு நாம் யோசித்து நம்முடைய வாக்கினை செலுத்த வேண்டும். முகமுடி அணிந்து வருகின்ற பச்சோந்திகளை நாம் தூக்கி எறிய வேண்டும். அப்படி நாம் இருந்தோன்னு சொன்னால் கடவுள் உண்மையிலேயே கடவுள் அகமகிழ்வார். இன்னும் பழையதை பிடிச்சிக்கிட்டு அவன் எங்கே கூட்டணி வச்சா என்ன, இந்த சின்னத்தில் தான் எங்கள் அப்பா போட்டார், எங்கள் அம்மா போட்டாங்க, தாத்தா போட்டாங்க, பாட்டி போட்டாங்கன்னு சொல்லி இருக்கிறது, அல்லது முகப்பூச்சிகளை பூசிக்கொண்டு போலி முகமுடியாய் வருகிற மனிதர்கள் ஒருபுறம், முகப்பூச்சி பூசிக்கிட்டு திரை கவர்ச்சியினால் வருகிற மனிதர்கள் ஒருபுறம், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். போலியான முகமுடியோடு வருகிற அடிமை கூட்டம் ஒருபுறம், முகப்பூச்சிகளை பேசிக்கொண்டு, அன்பிற்குரியவர்களே, நம்மை அடிக்கிறவனை பார்த்து, தன்னை அடிக்கிறவனை பார்த்து நீ தான் என்னை அடிக்கிறவனு சொல்ல தைரியம் இல்லாத கோழை ஒருபுறம், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் சிறுபான்மையினரை வெறும் வாக்காளர்களாக மட்டுமே பார்த்து அறுவடை செய்கிற கட்சி ஒருபுறம், இப்படி எல்லோருமே நம்மை சூழ்ந்து துரோகிகளாய் இருக்கிற பொழுது அதில் யார் நல்லவன் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு ஆண்டவருடைய ஞானத்தை, துணையை தேடணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை விதைப்பதற்கு, உம்முடைய ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்கு எவன் தொந்தரவாக இருப்பானோ அவனை நோக்கி என் கரம் போயிடக்கூடாது. நல்லவனை தேர்ந்தெடுக்கணும். சவுலை தாவீதை கொடுத்து, சாலமோனை கொடுத்து, எங்களை ஆள்வதற்கு நல்ல தலைவர்களை கொடுத்த நீர்தாமை இந்த காலத்திலும் நல்லவரை கொடுங்க, நல்லவரை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அப்படி திருத்தந்தையை போல யார் நம்மள்ட்ட வந்து மைக்கு பிடிச்சி கேட்க போகிறது கிடையாது. நாம் செலுத்த இருக்கிற ஒவ்வொரு தைரியமான மிகச்சரியான வாக்கும் தான் திருத்தந்தையினுடைய பதிவை போல நமக்கு நல்ல தலைவர்களை, நற்செய்தியின்படி நம்மை ஆளுகிற தலைவர்களை கொடுக்க போகிறது. ஆக மதம், சாதி, திரை, அடிமை கூட்டம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நல்லவரை வெளிப்படுத்த ஆண்டவரை நோக்கி கரம் குவியுங்கள். ஆண்டவர் தாமே திருத்தந்தையோடு இருப்பது போல நம்மோடு இருந்த நல்லவர்களை தேர்ந்தெடுக்க நமக்கு பலன் தரட்டும். ஆமேன். குறைகளால் நிறைந்து என் உள்ளக்கரை நீக்குவே, இறைவா வருவாய், என்னுள்ளம் முன்னில்லம் அறிந்தே, உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுப்பே, தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. அந்த உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி
எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேர் இரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையானும் உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்ற உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்தெழும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும்படி திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜியனை ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்த ஆண்டவரே, அவர்கள் ஊழியத்தின் வழியாக திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று அன்பு திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தபடி நம்முடைய வானகிய தந்தை நோக்கி நாம் கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த உலகில் அமைதியை நிதந்தருள்வீராக. உலகத்தின் பிரச்சனைகள், போர்கள், சண்டைகள் எல்லாவற்றுக்கும் காரணமான மனிதர்களின் இதயங்களை ஆண்டவரே நீர் இலகுவாக்கி அவர்கள் வழியாகவே ஆண்டவரே போரெல்லாம் நின்று இந்த உலகில் வாழ்கிற ஒவ்வொரு ஏழையும் எளியவனும் ஆண்டவரே நீர் தருகிற அமைதியை நிறைவாய் பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ விண்ணுலகு சார்ந்தவராய் நம்மை நோக்கி வருகிற அன்பு தெய்வம் திருவுடலாக விண்ணுலகின் அத்துணை ஆசைகளையும் சுமந்து வருகிறார். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என்
வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீரின்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயதாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. அல்லாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினே. தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீரின்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்க உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு கலந்து உறவான உனக்கு நன்றி, நன்றி. உலகினில் உறவுகள் அளித்திட்ட நிலைக்கு நன்றி, நன்றி. மனிதமும் புனிதமும் உறவென்ற மொழிக்கு நன்றி, நன்றி. உறவாலே வாழ்விக்கும் அமுதான கொடைக்கு நன்றி, நன்றி.
நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூற வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். கவி பாடும் உலகை படைத்திட்ட இறைக்கு நன்றி நன்றி. கட்டவும் நடவும் நீ தந்த பணிக்கு நன்றி நன்றி. கருத்தையும் செயலையும் புதுப்பிக்கும் நெறிக்கு நன்றி நன்றி. காலமும் உடன் வந்து உயிரூட்டும் தயைக்கு நன்றி நன்றி. நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூற வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.